إن الحمد لله والصلاة والسلام على أشرف رسل الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم اتبعوا ما أنزل الله قالوا بل نتبع ما ألفينا عليه آباءنا أولو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் அணிகரற்ற அன்பாளனுமாகிய வல்லவன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி இதனை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை உருவாக்கி வளமளித்து வரும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். வணக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹுடைய உண்மையுள்ள அடியாரும் நன்றியுள்ள திருத்துதருமாயிருக்கும் என்றும் உள்ளத்தினால் உறுதி பூண்டு நாவினால் சான்று பகர்கிறேன். அந்த கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபீன்கள், கியாமத்து நாள் வரை அந்த நல்லவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அனைவர் மீதும் வல்லவன் அல்லாஹ் காலமெல்லாம் ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமென்ற அவளோடு அவனது இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பர்களே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து நடக்குமாறும், எவைகளையெல்லாம் கூடாது பாவமானது என்று கூறி நம்மை தடுத்திருக்கிறானோ அது போன்ற செயல்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து அல்லாஹுவை பயந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலும் நீண்டகால மறுமை வாழ்க்கையிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து மதித்து வாழ்ந்தாலேயே முடியும். இதற்கு நேர் மாற்றமாக நாம் நினைத்திருக்கக்கூடிய விதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், பட்ட படிப்புகள், செல்வச் செருக்குகள் எதுவும் பயங்கரங்களும் தண்டனைகளும் நிறைந்த அந்த கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தேடித்தராது என்ற உண்மையையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அனைவரும் புனிதமான ரமலான் மாதத்தை வழி அனுப்பிவிட்டு இப்பொழுது ஷவ்வால் மாதத்திலே நாம் இருக்கிறோம். ரமலான் முடிந்து விட்டது என்றால் ஷவ்வால் மாதம் ஆகுவதோடு ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பமாகி விடுகிறது. ஹஜ் என்பது துல் ஹஜ் மாதத்திலே தான் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவதற்கு அல்லாஹ் ஷவ்வாலில் இருந்து அனுமதித்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் என்று சொல்லுகிறான். அது ஒரு மாதம் அல்ல, சுமார் 2.5 மாதங்களை கொண்ட காலமாக ஹஜ்ஜுடைய மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த நவீன யுகத்திலே சில மணித்தியாலங்களில் நாம் மக்கா முக்கர்ரமாவை போய் அடைந்தாலும் ஆரம்ப கால மக்கள் மீகாத்திலே இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மக்கா முக்கர்ரமா போய் சேருவதற்கு பல காலம் எடுத்ததனால்
அதுக்கு ஏற்ற விதத்திலே அல்லாஹ் ஹஜ்ஜுடைய காலத்தையும் பல மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய சிறப்புகள் ஒரு காலம் இருந்தது. ரமலானுக்கு பின்னால் ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி, அதனுடைய பொறுப்பு கடமைகளை பற்றி ஆர்வமூட்டும் பொழுது, ஹுத்பாக்கள் பயான்களிலே பேசப்படும் பொழுது மக்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான ஆசை ஏற்பட்டு அவர்களும் தயாராகி விடுவார்கள். ஆனால் இக்காலத்திலே இன்று சொல்லி நாளைக்கு தயாராவதற்குரிய ஏற்பாடு இல்லை. மாற்றமாக எப்பொழுதோ தயாராகிவிட்டால் தான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லலாம் என்ற நிலை இருப்பதனால் ஹஜ்ஜுடைய சிறப்புகள், ஹஜ்ஜுடைய பொறுப்புகள், அவைகளை பற்றி நாம் பேசுவதும் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வளரும் சமூகம் இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்திருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய வரலாறுகளை எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்றால், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், குன்னா நுஅல்லிமு அவுலாதனா மகாசிய ரசூலில்லாஹ் கமா நுஅல்லிமுஹும் ஸுவர மினல் குர்ஆன். நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற வரலாறுகளை, நிகழ்வுகளை எந்த அளவுக்கு முக்கியத்துவத்துடன் படித்து கொடுப்போம் என்றால், எவ்வாறு குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாக்களை எங்களுடைய குழந்தைகளுக்கு படித்து கொடுப்போமோ அது போன்று இஸ்லாமிய வரலாறுகளையும் அவர்களுக்கு படித்து கொடுப்போம் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பற்றி, அதனுடைய கடமைகளை பற்றி நாம் மிக தெளிவாக அறிந்து கொண்டிருப்பது நமக்கு தேவையாக இருக்கிறது. அதே போன்று தான் அல்லாஹு தாலாவும் ஹஜ்ஜுடைய கடமைகளை பேசுவதற்கு முன்னால் காபத்துல்லாவுடைய வரலாறையே குர்ஆனிலே ஆரம்பித்து வைக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதீ பிபக்கா. நிச்சயமாக இந்த உலகத்திலே மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று நிர்மாணிக்கப்பட்ட இறை இல்லங்களில் முதல் இறை இல்லம் பக்கா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்காவிலே அமைக்கப்பட்டதுதான் என்று அல்லாஹ் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்கள், அனைத்து இறை இல்லங்களுக்கும் முதலாவது அதுதான் நிர்மாணிக்கப்பட்டது என்று காபத்துல்லாவுடைய வரலாறையே குர்ஆனிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காபத்துல்லா நாம் அங்கு சென்றால் காபத்துல்லாவை வலம் வருவதை நமக்கு தெரியும். காபா என்றால் அண்ணளவாக சுமாராக அது ஒரு சதுர வடிவத்திலே இருக்கிறது. அதை வலம் வருவதை அல்லாஹ் ஒரு இபாதத்தாகவே ஆக்கி இருக்கிறான் என்றால் அதிலே எத்தனையோ ரகசியங்கள், எத்தனையோ அற்புதங்கள் நிறைந்திருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஒரு கட்டிடத்தை வலம் வருவதையும் அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கி இருக்கிறான். சில சந்தர்ப்பங்களில் தற்காலத்திலே பிள்ளைகளாக இருந்தாலும் மிக ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டிடத்தை வலம் வருவதை அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கி இருக்கிறான் என்றால் இதுவும் ஏனைய பொருட்களை வணங்குவதை போன்று, ஏனைய வழக்க வழிபாடுகளை போன்று அமையாதா என்ற சிந்தனைகளும் தோன்றுவதை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் நம்முடைய அறிஞர்கள், உலமா பெருமக்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள், சாலிஹீன்கள், சலஃபு சாலிஹீன்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு விடயத்தையும் மிக ஆழமாக, மிக தெளிவாக பின்னால் வரக்கூடிய சமூகத்துக்கு தெளிவுபடுத்தி விட்டு சென்றிருப்பதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இந்த ஒரு கட்டிடத்தை வலம் வருவதை அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான் என்றால், அல்லாஹு தாலா மனிதர்களையே படைப்பதற்கு முன்னால் மலக்குமார்களோடு சம்பாசிக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குமார்களை பார்த்து சொன்னான், நான் மனிதர்களை உலகத்திலே என்னுடைய பிரதிநிதிகளாக படைக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா.
யா அல்லாஹ், உலகத்திலே தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டு சச்சரவுல ஈடுபட்டு இரத்தங்களை ஓற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பாதக படைப்பையா படைக்க போகிறாய்? நாம் இருக்கிறோமே, இரவு பகலாக உன்னை துதி செய்து கொண்டே இருக்கிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், இன்னி அலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத எத்தனையோ விடயங்களை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்ற கோணத்திலே அல்லாஹ் சொன்ன பொழுது மலக்குமார்கள் பயந்தார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், அல்லாஹ் ஒன்றை நினைக்க, அல்லாஹ் ஒன்றை நாட, அவனுடைய விருப்பத்தை எங்களிடத்திலே சொன்ன பொழுது நாம் அவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டோம், இதனால் அல்லாஹ் எங்கள் மீது கோபப்பட்டு விட்டானோ என்ற எண்ணத்திலே அனைத்து மலக்குமார்களும் 7 வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அரிசை வலம் வர ஆரம்பித்தார்கள், அரிசை தவாஃப் செய்ய ஆரம்பித்தார்கள். யா அல்லாஹ், எங்களை நீ மன்னிக்காத வரையிலே நாம் எங்களுடைய இந்த தவாஃபை, இந்த வலம் வருதலை நிறுத்த மாட்டோம் என்று கூறிக்கொண்டு காபத்துல் அந்த இறை இல்லத்தை அரிசை தவாஃப் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொன்னான், என்னுடைய அடியார்களே, தவறு செய்தோம் என்ற எண்ணத்திலே நான் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரிசை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உலகத்திலே படைக்க போகும் என்னுடைய அடியார்கள் உலகத்தின் 8 திக்கிலும் தவறு செய்வார்கள், பாவத்திலே ஈடுபடுவார்கள். அவர்கள் தப்பு தவறிலே ஈடுபட்டதன் பின்னால் அவர்களும் உங்களை போன்று தவாஃப் செய்தால் நான் அவர்களுடைய எல்லா பாவங்களை மன்னித்து விடுவேன். எனவே அவர்களுடைய பாவத்தையும் நாம் மன்னிப்பதற்காக நீங்கள் உலகத்துக்கு சென்று இந்த அரசுக்கு நேர் கீழே ஒரு இறை இல்லத்தை நிர்மாணியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹுடைய கட்டளையோடு மலக்குமார்கள் உலகத்திலே வந்து மக்கா முக்கர்ரமாவிலே காபத்துல்லாவை நிர்மாணித்தார்கள். நிர்மாணித்தது மட்டுமல்ல, அன்றிலிருந்து காபத்துல்லாவை மலக்குமார்கள் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை சொர்க்கத்திலே இருந்து உலகத்துக்கு அனுப்பி அவர்களும் காபத்துல்லாவை போய் அடைந்து காபத்துல்லாவை தவாஃப் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மலக்குமார்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஆதம், இன்னக ததூஃபுல் யௌம பிஹாதல் பைத் வ இன்னா குன்னா நதூஃபு கப்லக பி1000 ஆம். ஆதமே, நீங்கள் இன்றுதான் இந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறீர்கள், ஆனால் நாங்களோ 2000 வருடமாக இந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மலக்குமார்கள் சொன்னார்கள். மனிதர்களுடைய வருகைக்காக மனிதர்கள் உலகத்திலே வந்து காபத்துல்லாவை தவாஃப் செய்யும் வரைக்கும் மலக்குமார்கள் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் தவாஃப் செய்கிறார்கள்? மனிதர்கள் தவாஃப் செய்யும் பொழுது அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் எல்லா பாவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யர்ஃபஉல் ஹாஜ்ஜு கதமன் வலா யலவு கதமன் இல்லா கதபல்லாஹு லஹு பிஹா 10 ஹஸனாத் வ மஹா அன்ஹு 10 ஸய்யாத் வ ரஃபஅ லஹு 10 தரஜாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தவாஃப் செய்யக்கூடியவன் ஹாஜாக இருந்தாலும் உம்ரா செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தவாஃப் செய்யும் பொழுது அவர்கள் ஒரு காலை எட்டி வைக்கும் பொழுதும் அடுத்த காலை உயர்த்தும் பொழுதும் ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 அந்தஸ்துக்களை உயர்த்துகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். என்றால் ஒரு தவாஃப் என்பது காபத்துல்லாவை 7 முறை வலம் வர வேண்டும். 7 முறை வரும் பொழுது எத்தனை எட்டுக்கள் மனிதன் வைத்து விடுவான்? அங்கே சென்றால் ஒரு தவாஃபா மனிதன் செய்கிறான். ஒவ்வொரு தவாஃபின் பொழுதும் ஒவ்வொரு எட்டும் பொழுதும் இவனுடைய எத்தனை 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இதனால் தான் ஹஜ்ஜாஜிகள் திரும்பி வரும் பொழுது அன்று பிறந்த பாலகர்களை போன்று திரும்பி வருகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்வதனுடைய ரகசியம் இதுதான். மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும்
தவாப் செய்யும் பொழுது மனிதர்களுடைய உள்ளத்திலே என்ன கொண்டு வரலாம்? நாம் முன்னால் எதை வைத்தும் வணங்குவதில்லை, ஒரு கட்டிடத்தை வணங்குகிறோமே என்ற சிந்தனை வந்தாலும் அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவாப் செய்ததன் பின்னால் மகாமு இப்ராஹீமுக்கு பக்கத்தில் இருந்து 2 ரகாத்துக்கள் தொழ வேண்டும். அந்த 2 ரகாத்திலும் முதலாவது ரகாத்திலே சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னால் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற அந்த சூராவை ஓத வேண்டும். இரண்டாவது ரகாத்திலே குல் ஹுவல்லாஹை ஓத வேண்டும். இந்த 2 சூறாக்களுக்கும் இஹ்லாஸ் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக ரசூலுல்லாஹ் இந்த சூறாக்களை குறிப்பாக ஓதச் சொன்னார்கள் என்றால், எவ்வளவு தான் காபத்துல்லாவை வலம் வந்தாலும் உள்ளத்திலே அல்லாஹ் தான், அல்லாஹ் சொன்னதற்காகத்தான் வலம் வருகிறோமே தவிர வேறொரு கட்டிடத்திற்காக அல்ல. யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், காஃபிர்களே நீங்கள் வணங்குவதை நான் வணங்குவதில்லை, நான் வணங்குவதை நீங்கள் இதற்கு பின்னால் எப்பொழுதும் வழங்கப் போவதும் இல்லை என்ற இந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி, ஏன் அந்நியர்கள் பொருட்களை வைத்து வணங்குவார்கள், சிலைகளை வைத்து வணங்குவார்கள், ஆனால் நாம் காபத்துல்லாவை வணங்கினாலும் அல்லாஹ்வை தான் வணங்குகிறோம் என்ற அந்த இஹ்லாசுடன், அந்த மன தூய்மையுடன் அங்கிருந்து புறப்பட்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் 2 ரகாத்தை தொழும் பொழுதும் இந்த எண்ணத்தோடு தொழ வேண்டும் என்று அறிஞர்கள் சொன்னார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் அவன் ஒருத்தன், அவன் மாத்திரம்தான், அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பிறக்கவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை என்ற அந்த மன தூய்மை இஹ்லாசுடைய வார்த்தைகளை சொல்லி 2 ரகாத்து தொழ வேண்டும் என்றால் இபாதத்துக்கு பின்னாலும் ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற யதார்த்தத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கப்படுத்துகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று தான் நாம் நோற்ற நோன்பாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய ஹஜ் உம்ராக்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் எதை நமக்கு வலியுறுத்துகிறது என்றால், மனிதர்கள் எப்பொழுதும் பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல்ல அக்லாக் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே இபாதத்து தான் நோக்கமாக அல்லாஹ் கடமைகளை நமக்கு விதியாக்கவில்லை. தொழுவதாக இருந்தாலும், நோன்பு நோட்பதாக இருந்தாலும், ஹஜ் செய்வதாக இருந்தாலும், அனைத்துடைய எதிர்பார்ப்பும் அதனுடைய பிரதிபலிப்பு மனிதர்கள் புனிதர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக, வெறுமனே இபாதத்தோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்ல, மாற்றமாக பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் ரமலானுடைய காலத்திலே கூட நோன்பு நோக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நோன்பு நோற்றும் அவர்கள் பொய் சொல்லுவதை விடவில்லை, சத்தியம் செய்வதை விடவில்லை, பொய் சாட்சி சொல்லுவதை விடவில்லையோ, அவர்கள் பசியிலே இருப்பதிலே, தாகத்திலே இருப்பதிலே, நோன்பு நோட்பதிலே எந்த ஒரு அர்த்தமும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்றார்கள். நோன்பு நோட்பதனுடைய நோக்கம் வெறுமனே தாகத்திலும் பசியிலும் இருப்பது அல்ல, மாற்றமாக அதன் மூலம் நல்ல பண்புள்ளவர்களாக, முழு வாழ்க்கையிலும் உண்மை பேசக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக, நாணயம் உள்ளவர்களாக, மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இபாதத்துக்கள் மூலம் அல்லாஹ் உணர்த்துகிறான். எனவேதான் ஹதீஸிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது நரகத்திலே இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயம். ஃபைதா கான ஸௌமு யௌமி அஹதிக்கும் வஸாபஹு அஹதுன் ஃபல்யகுல் இன்னி ஸாயிம். நீங்கள் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நாட்கள் உருவாகிவிட்டது, நீங்கள் நோன்பு நோற்று விட்டீர்கள் என்றால் அந்த நிலையில் உங்களுக்கு யாராவது ஏசினால், உங்களுக்கு யாராவது திட்டினால், உங்களோடு யாராவது சண்டை பிடிக்க வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இன்னி சாயிம், நான் நோன்பாளியாக இருக்கிறேன்,
நான் உங்களுக்கு ஏச மாட்டேன், நான் உங்களை திட்ட மாட்டேன், நான் உங்களுக்கு கை நீட்ட மாட்டேன் என்று பண்போடு இருந்து கொள்ளுங்கள். நோன்புடைய நோக்கமே பண்பைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இரவு முழுக்க நின்று வணங்கி இருக்கலாம், இரவு முழுக்க கியாமுல் லைலில் இருக்கலாம், ஆனால் அவருடைய பண்பு சீராகவில்லை என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இபாதத்துக்களில் எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. எனவேதான் இபாதத்துக்கள் மூலமாக நல்ல பண்புகளை உருவாக்க வேண்டும். ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களை உணர வேண்டும், மற்றவர்களுக்கு அள்ளி இறைக்க வேண்டும், தானம் கொடுக்க வேண்டும். பள்ளிவாசல்லே தொழுகைக்கு வந்தாலும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு முன்னால் நானும் நீயும் சமம்தான் என்ற உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். நல்ல பண்போடு வாழ வேண்டும் என்பதற்கு, நல்லொரு சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு தான் அல்லாஹ் நமக்கு நோன்பை விதியாக்கினான். நோன்பு மாத்திரமல்ல, ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் ஹஜ்ஜும் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்மு. எவன் ஒருவன் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகிறானோ அவன் எவ்வாறு இருக்க வேண்டும்? வார்த்தைகள் பேசக்கூடாது, கூடாத வார்த்தைகள் பேசாது, மற்றவர்களோடு சண்டை சச்சரவுல ஈடுபடாது. பக்குவமாக யார் ஹஜ் செய்கிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகர்களை போன்று திரும்பி வருவார்கள். ஹஜ்ஜுடைய நோக்கமும் அங்கு சென்றால் அவர்களுடைய அனைத்து மமதைகளும் இல்லாமலாக்கப்பட வேண்டும், போட்டி பொறாமைகள் இல்லாக்கப்பட வேண்டும், படித்தவன் செல்வந்தர் என்ற வித்தியாசம் களையப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மீகாத்துக்கு முன்னால் இருந்தே அவர்கள் தன்னுடைய ஆடைகளை அனைவரும் ஒரே சமமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அரபிக்கும் அஜபிக்கும் மத்தியிலே வித்தியாசம் இல்லை, படிக்காதவர்களுக்கும் பாமரர்களுக்கும் மத்தியிலே வித்தியாசம் இல்லை, செல்வந்தர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மத்தியிலே வித்தியாசம் இல்லை. அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரே விதமான ஆடை அணிகிறார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் எந்த ஒரு பாசை உலகத்திலே பேசலாம், அங்கு சென்றால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற இந்த கோஷத்தை தவிர வேறொரு வார்த்தை அங்கு கேட்க முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் அனைவரும் ஒரே அந்தஸ்திலே உள்ளவர்கள் தான், எனக்கு உனக்கு மத்தியிலே வித்தியாசம் கிடையாது என்ற பண்பை உணர்த்துவதற்கு தான் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். மற்றவர்களை மதிக்க வேண்டும், பண்போடு இருக்க வேண்டும். இதைத்தான் 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்தில் வதாவின் பொழுது அரஃபா மைதானத்திலே ஒன்று திரட்டி அனைவர்களையும் வைத்து கடைசி உபதேசம் செய்யும் பொழுது இதைத்தான் சொன்னார்கள். இன்ன அம்வாலக்கும் வ திமாஅக்கும் அலைக்கும் ஹராம் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ பலதிக்கும் ஹாதா. நிச்சயமாக உங்களுடைய மானம் பெருமதியானது, உங்களுடைய இரத்தம் பெருமதியானது, உங்களுடைய சொத்து செல்வங்கள் பெருமதியானது. எந்த அளவுக்கு என்றால், இந்த ஊர் எவ்வளவு மரியாதைக்குரியதோ, இந்த நாள் எவ்வளவு சிறப்புக்குரியதோ, இந்த மாதம் எவ்வளவு மரியாதைக்குரியதோ, அதே போன்று தான் ஒவ்வொருவருடைய மானத்துக்கும் மரியாதை இருக்கிறது. அவருடைய மானத்தை பங்கப்படுத்த கூடாது, மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், மற்றவர்களுடைய சொத்திலே கையளிக்க கூடாது என்ற உரிமையை, பண்புகளை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். மற்றவர்களுடைய பணத்தை அநியாயமாக எடுக்கக்கூடாது என்பதற்கு தான் குர்ஆன் சொல்லுகிறது. மற்றவர்களுடைய சொத்துக்களை திருடினால் இவர்களுடைய கையை வெட்ட வேண்டும் என்றும் அளவுக்கு குர்ஆன் சட்டம் தீட்டி இருக்கிறது என்றால் எதற்காக? மற்றவர்களுடைய சொத்துக்கள் பெருமதியானது, அதிலே நாம் கையடிக்க கூடாது. அதே போன்று தான் ஒவ்வொருவருடைய மானம் பெருமதியானது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு மானம் பெருமதியானது, மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு முறை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை புடைசூழ ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அவர்களை புடைசூழ சென்று கொண்டு தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவாஃப் செய்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் திடீரென நின்றார்கள், காபத்துல்லாவை பார்த்தார்கள். பார்த்து சொன்னார்கள், யா காபா மா அத்யபகி வ அத்யப ரிஹகி,
வமா ஆலமக்கி வஆலம ஹுர்மத்தக்கி, காபாவே நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய், உன்னுடைய மனம் எவ்வளவு கமலக்கூடியதாக இருக்கிறது. காபாவே நீ எவ்வளவு கம்பீரமாக மகத்தானதாக இருக்கிறாய், உன்னுடைய கம்பீரமும் அந்த அளவுக்கு மகத்தானது தான். உண்மையிலே இருந்தாலும் வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லஹுர்மத்துல் முஃமினி ஆலமு இன்தல்லாஹி ஹுர்மத்தம் மின்கி. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், ஒரு முஃமினுடைய மரியாதையும் கண்ணியமும் அல்லாஹ்விடத்திலே உன்னை விட மகத்தானது என்று ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவை பார்த்து சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, காபத்துல்லாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபத்துல்லாவுடைய திசையை நோக்கி துப்ப வேண்டாம். காபத்துல்லாவை பார்த்து அல்ல, ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் காபத்துல்லா இருக்கிறது, ஆனாலும் அதை நோக்கி துப்ப கூடாது. கிப்லாவை முன்னோக்கி மலசலம் கழிக்க கூடாது. அந்த அளவுக்கு அதை பரிசுத்தமாக வைத்திருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த காபத்துல்லாவை விட ஒவ்வொரு முஃமினுடைய மானம் மரியாதைக்குரியது. மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இபாதத்துக்களே கவனம் செலுத்துகிறோம், ஆனால் மற்றவர்களுடைய மானத்தை மதிக்கவில்லை, மற்றவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கவில்லை என்றால் இபாதத்துக்கள் எல்லாம் செயலற்று போய்விடும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல பண்புள்ளவர்களாக, மற்றவர்களை கண்டால் மதிக்கக்கூடியவர்களாக, அவர்களோடு சிரித்து சலாம் சொல்லக்கூடியவர்களாக, கையெடுத்து முசாஃபா செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அவருடைய குற்றங்குறைகளை மன்னித்து அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக நல்ல பண்போடு வாழ்வதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுதும் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் நோன்பை அனுப்பிவிட்டோம், ரமலானுடைய மாதத்தை வழி அனுப்பிவிட்டோம், ஹஜ்ஜுக்கு தயாராகிறோம். இதற்கு மத்தியிலே தான் முழு நாட்டு மக்களும் ஒரு தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒவ்வொரு சந்திக்கு சந்தி, தெருவுக்கு தெரு, சோசியல் மீடியாக்களிலே, வலை அமைப்புகளிலே நாம் பார்க்கிறோம், ஒருவருடைய குறையை மற்றவர்கள் மானத்தை போக்கும் அளவுக்கு தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒருவருடைய தேவை, மற்றவருடைய தொழிலுக்காக யாரும் எதையும் செய்யலாம். அதற்காக நாம் மனிதாபிமானத்தை விட்டு கொடுக்க கூடாது, மற்றவருடைய மானத்தை பங்கப்படுத்த கூடாது. இஸ்லாம் நம்மிடத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நல்ல அஹ்லாக்கோடு இருக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. எந்த அளவுக்கு என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் பண்பு சொல்லி தந்தது. மற்றவருடைய மானத்தை பாதுகாப்பது எந்த அளவுக்கு பிரதானம் என்றால், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் அது. பல சஹாபாக்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சஹாபாக்களோடு கதைத்து கொண்டிருக்கிறார்கள். கதைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சபையிலே இருந்த யாரோ ஒருத்தருக்கு காத்து போய்விட்டது, வாய்வு வெளியாகிவிட்டது, சபையிலே துர்வாடை வீசிக் கொண்டிருக்கிறது. இதை கேட்டு பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யாருக்கு இப்பொழுது காத்து வெளியானதோ அவர் எழுந்து சென்று ஒது எடுத்துக் கொண்டு வரட்டும் என்றார்கள். இப்பொழுது யார் எழும்பி போவார்? அவர் மானத்தோடு மரியாதையோடு இருப்பவர், அமைதியாக இருக்கிறார். ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்துக் கொள்கிறார்கள், யார் எழும்பி போவார்கள் என்று. இந்த தருணத்திலே அந்த சபையிலே இருந்த ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா எழுந்தார்கள். எழுந்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, யாருக்கு காத்து வந்ததோ அவர் எழும்பி போய் ஒழுவெடுத்து கொண்டு வருவதை விட அழகான ஒரு விடயத்தை நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதை கேட்ட ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, யாருக்கு காத்து போனதோ அவர் எழுந்து சென்றால் அவருடைய மானம் போய்விடும்.
அதனால் அதை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அனைவரும் எழுந்து சென்று ஒன்று எடுத்துக் கொண்டு வருவோம் என்றார்கள். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நல்ல புத்திமதி சொன்னீர்கள், நல்ல பண்பு சொல்லி தந்தீர்கள், வாருங்கள் எழுந்து சென்று ஒன்று எடுத்துக் கொண்டு வருவோம் என்றார்கள். ஒருவருடைய மானத்தை பாதுகாப்பதற்கு முழு சபையுமே எழுந்து சென்று ஒதுவெடுத்துக் கொண்டு வந்தது என்றால் இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய பண்பு. ஒருத்தர் சொன்ன செய்த தவறை, ஒருத்தரினால் ஏற்பட்ட குறையை வலைத்தளங்களிலே அல்லது சமூக வலைத்தளங்களிலே நாம் பரிமாறிக்கொள்வது, மற்றவர்களோடு பங்கிட்டுக் கொள்வதை இஸ்லாமாக மார்க்கமாக சொல்ல முடியாது. இஸ்லாம் நல்ல பண்பை சொல்லி தந்திருக்கிறது. அதை விட எந்த அளவுக்கு உலமாக்கள் அறிஞர்கள் உலகத்திலே பண்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு அறிஞர் ஹாத்தமுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய ஒரு மகான், நல்ல ஒரு அந்தஸ்தோடு அறிஞராக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹாத்தமுல் அஸம் என்றால் காது கேட்காத செவிட்ட ஹாத்தம் என்று அர்த்தம். ஆனால் உண்மையிலே அவருக்கு காது கேட்காமல் இருக்கவில்லை. ஆனாலும் அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தார். அவர் அறிஞராக இருந்த சமயத்திலே அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்தார்கள். வந்து அந்த பெண்மணி அந்த அறிஞரிடத்திலே ஒரு மார்க்க தீர்ப்பு ஃபத்வா கேட்க வந்தார்கள். வந்து இமாமோடு கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணிக்கு காத்து போய்விட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு அறிஞருக்கு முன்னால், ஒரு மேதைக்கு முன்னால் இவ்வாறு தவறாக நடந்து கொண்டு விட்டது என்று பதறி போன அந்த பெண்மணி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறார். ஆனால் இமாம் அவர்களோ மிக நிதானமாக அது கேட்காதது போன்று, என்ன சொன்னாய் என்று அவர் கேட்கிறார்கள். அந்த பெண்மணி தன்னுடைய மசாவை கேட்கிறாள். இமாம் சொன்னார்கள், கேட்கவில்லை, கொஞ்சம் உரத்து பேசி என்று. அப்பொழுது அந்த பெண்மணி இன்னும் கத்துகிறாள். இமாம் சொன்னார்கள், எனக்கு கேட்கவில்லை, இன்னும் உரத்து பேசி என்று மசாவை உரத்து சொல்லுகிறாள். அப்பொழுது இமாம் அவர்கள், இப்பொழுதுதான் கேட்டது என்று அந்த பெண்மணிக்கு அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்பும் பொழுது அந்த பெண்மணி நினைக்கிறாள், எனக்கு காத்து போன சத்தம் இமாம் அவர்களுக்கு கேட்டிருக்காது, இவருக்கு காது கேட்பதில்லை என்ற எண்ணத்தோடு சந்தோஷமாக அந்த சபையில இருந்து வெளியே செல்லுகிறாள். இமாம் அவர்களுடைய பண்பு என்னவென்றால், அன்றிலிருந்து உலகத்திலே இருந்து மரணிக்கும் வரைக்கும் செவிடர்கள் போன்று நடித்தார்கள். யாரோடு பேசினாலும் சத்தம் போட்டுத்தான் அவரோடு பேச வேண்டும் என்ற நிலைமைக்கு தன்னையே செவிடராக ஆக்கிக் கொண்டார், ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய பண்பாடு. நல்ல பண்போடு இபாதத்துக்கள் மாத்திரமல்ல, நாம் தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், ஹஜ் செய்யலாம், பண்பாடு வாழ வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் என்பது வெறுமனே இபாதத்துகளோடு மட்டுப்பட்ட ஒன்றல்ல. அல் ஈமானு பில்ஹுன் வ ஸபஊன ஷுபா, ஈமான் என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. ஃபஅஃதலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், ஆக சிறந்தது தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றது. ஆக கீழ்த்தரமானது, ஆக அந்தஸ்திலே குறைந்தது இமாதத்துல் அதா அனித்தரீக், மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்களை வழியில இருந்து அகற்றுவது ஈமானிலே ஒரு பகுதி என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பள்ளிவாசலுக்கு வருகிறோம், வாகனத்திலே வந்து இறங்கி வருகிறோம். நமக்கு முன்னால் ஒரு வாழைப்பழத்தோடு இருக்கிறது, அல்லது ஒரு அசுத்தம் இருக்கிறது, ஒரு முள் இருக்கிறது, அதை அகற்றிவிட்டு வருகிறோம். இஸ்லாம் சொல்லுகிறது, தோல் அங்கே இருக்கட்டும், நீங்கள் நிறுத்திய வாகனத்தை ஓரமாக்கி விட்டு வாருங்கள். அதை யாரும் கடந்து செல்லலாம், ஆனால் வாகனத்தை யாருக்கும் தாண்டி செல்ல முடியாது. அது தடையாக இருக்கிறது. அதிலும் இஸ்லாம் இருக்கிறது, அதிலும் பண்பு இருக்கிறது, நல்ல அஹ்லாக்கோடு இருக்க வேண்டும். அதிலும் இஸ்லாமியர்களாகிய நாம், அதிலும் குறிப்பாக இந்த மஹல்லாவை சேர்ந்த நாம் மிக நிதானமாக, இப்பொழுதுதான் ஒரு தசாப்த காலமாக அந்நியர்களோடு வழக்கம் பேசிவிட்டு இருக்கிறோம். எதற்காக என்றால், நாம் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது
எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறை தெரியாததனால், வாகனத்தை சரியாக நிறுத்தாததனால் ஏற்பட்ட பிரச்சனை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய வாகனம் நான் நினைத்த இடத்திலே நிற்பாட்டலாம் என்ற மமதையோடு உலகத்திலே வாழக்கூடாது. இஸ்லாம் பண்பு சொல்லி தந்திருக்கிறது. உங்களுடைய காணியாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் வீடு கட்டும் பொழுது அடுத்தவனுடைய வெளிச்சத்தை தடை செய்யாதீர்கள். அடுத்தவனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய காற்றை தடை செய்யும் அளவுக்கு உயர்த்தி உங்களுடைய கட்டிடத்தை கட்டாதீர்கள். என்னுடைய நிலத்திலே நான் கட்டுகிறேன் என்ற மமதையோடு மற்றவனுக்கு இடைஞ்சலாக வாழ்வதை இஸ்லாம் சொல்லவில்லை. எவ்வாறு இபாதத்து முக்கியமோ அதே போன்று தான் பண்புகளும் முக்கியம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிவாசல் வெள்ளிக்கிழமையிலே வர வேண்டும் என்பது தெரியும். ஒன்று, நாம் நடந்து வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் கோழிக்கு வருவதற்கு எத்தனையோ டாக்ஸிகள் இருக்கின்றன, அதிலே வந்து செல்லலாம். அதற்காக பள்ளிவாசலை சுற்றி வாகனத்தை நிறுத்தினால் அந்நியர்களுக்கு தடை ஏற்படுவது ஒரு புறம் இருக்க, பொறாமை ஏற்படும். இவ்வளவு வாகனத்திலே வருகிறார்களே என்ற எரிச்சலினால் நம்முடைய இபாதத்துக்கும் நம்முடைய பள்ளிவாசலுக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் பல ஆபத்துக்கள் நம்மால் ஏற்பட்டு விடலாம். எனவே எங்கு சென்றாலும், இங்கு மட்டுமல்ல நாம் வீட்டிலே இருந்தாலும் ஒழுக்கமாக வாழ வேண்டும், பண்போடு வாழ வேண்டும், அக்லாக்கோடு வாழ வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. இபாதத்துக்களுடைய நோக்கமும் இதுதான். எனவே உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து கலிமாவோடு மரணிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து தருவானாக. யா அல்லாஹ், நாம் செய்த எல்லா பாவங்களை மன்னித் தருவாயாக. எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. நம்முடைய உடலிலே ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருவாயாக. நோய் நம்பலமில்லாத வாழ்க்கை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வாயாக. நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நோயாளிகளுக்கும் யா அல்லாஹ் பூரணமான ஆஃபியத்தை கொடுத்தருவாயாக. நீண்ட ஆயுளை கொடுத்தருவாயாக. நிம்மதியான வாழ்க்கை தந்தருவாயாக. கடன் தொல்லைகள் நம்மை பாதுகாப்பாயாக. தலை தூக்க முடியாத வீண் வழக்கு வம்புகள் நம்மை பாதுகாப்பாயாக. கலிமாவோடு வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு யா அல்லாஹ் நாம் அனைவரும் மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்தருவாயாக. முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக. உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து கலிமாவோடு மரணிப்பதற்கு யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவாயாக. உலக வாழ்க்கையை விட மன்னரை வாழ்க்கை ஒளிமயமானதாக ஆக்கி தந்தருவாயாக. மன்னரை வாழ்க்கையை வெற்றிகரமானதாக்கி தந்தருவாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒதுங்கும் தலமாக ஆக்கி தந்தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.